Hi folks, welcome to Learn with me. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் எப்படி நம்மளுக்கு ஒரு நாமினல் டேட்டாவை கொடுத்தாங்கன்னா அதை எப்படி கேட்டகரிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அதை என்கோடிங் பண்ணி ஒரு நியூமெரிக்கல் ஃபீச்சராக மாற்றுறது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் லாஸ்ட் வீடியோவில். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோவை போய் பாருங்கள். ஏன்னா அதில் தான் கேட்டகரிக்கல் டேட்டானா என்ன, நாமினல்னால் என்ன, ஆர்டினல்னால் என்ன அப்படிங்கிற டேர்ம்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நான் ஒரு நல்ல எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ நம்ம எப்படி ஒரு ஆர்டினல் கேட்டகரிக்கல் ஃபீச்சர்ஸை என்கோடிங் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆர்டினல்னால் என்ன, அதிலே கொஞ்சம் ஆர்டரிங் இருக்கும். ஓகேயா, அதை எப்படி நம்ம ஆப்ரேட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறோங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். நம்ம பேண்டாஸ்லேயே ரீப்ளேஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நம்ம பார்த்துருப்போம். அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம அந்த ஆர்டினல் கேட்டகரிக்கல் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்கோடிங் பண்ணி நியூமெரிக்கல் ஈக்குவலன்ஸை நம்ம மாற்ற போகிறோம். அது எப்படிங்கிறத இப்போ கோடிங் வைஸாக நம்ம பார்க்கலாம். அஸ் யூஸ்வல் பேண்டாஸில் இருக்கிற ஃபீச்சர்ஸு சொல்லிட்டேன், அதை இம்போர்ட் பண்ணலைன்னா எப்படி அதை இம்போர்ட் பண்ணிப்போம். இங்கே டேட்டா ஃப்ரேமில் என்ன இருக்குதுன்னா ஸ்கோரில் லோ மீடியம் ஹை அப்படிங்கிற ஒரு வேல்யூஸ் இருக்குது. இந்த இடத்துல தான் நான் என்ன எடுத்திருக்கேன்னா ஸ்கேல் படி நான் ஸ்கேல் பண்ணியிருக்கேன். லோ அப்படிங்கிற வேல்யூக்கு 1ன்னு, மீடியம் அப்படிங்கிறதுக்கு 2ன்னு கொடுத்துருக்கேன், ஹைங்கிறதுக்கு 3ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போது எங்கெங்கே லோ இருக்குதோ அது எல்லாமே இந்த ஸ்கேல் மேப்பரை நான் ரீப்ளேஸ் பண்ணேன். என்ன ஆயிரும்னா லோ இருக்க வேண்டிய இடத்துலனா 1 வந்துடும், மீடியம் இருக்க வேண்டிய இடத்துல 2 வந்துடும், ஹை இருக்க வேண்டிய இடத்துல 3 வந்துருக்கும். அது வந்திருக்கா வரலையான்னு இப்போ நம்ம பார்க்கலாமா? ஸோ நான் சொன்ன மாதிரி நம்மளோட கோடில் இருக்கிற எல்லாமே இங்கே அப்படியே நடந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம இதை ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த டேட்டா ஃப்ரேமை மட்டும் காப்பி பண்ணி டேட்டா ஃப்ரேம் அதை மட்டும் ரன் பண்ணுறேன். ஸோ லோ மீடியம் ஹைன்னு இருக்குது. அது எல்லாத்துக்குமே 1 1 2 2 3 அப்படிங்கிறது எல்லாம் மாறிடுச்சா? ஸோ அதை தான் இந்த ரீப்ளேஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எந்த இடத்துல லோ பார்த்தியோ அதில் 1ன்னோ, எங்கே மீடியம் பார்த்தியோ அங்கே 2ன்னோ, ஹைன்னு எங்கே பார்த்தியோ அங்கே 3ங்கிறத மாற்றுங்கிறத நம்ம மாற்றிட்டோம். இப்போது நம்ம ஆர்டினல் ஃபீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு வேல்யூஸ் கொடுத்துட்டோம். இப்போது அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். இந்த எக்ஸாம்பிளில் என்ன இருக்குதுன்னா லோ மீடியம் ஹை, பேர்லி மோர் தென் மீடியம் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் இருக்குது. பேர்லி மோர் தென் மீடியங்களுக்கு என்ன அர்த்தம்? மீடியமோட கொஞ்சம் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இங்கே ஸ்கேல் மேப்பில் நான் என்ன கொடுத்துருக்கேன்? லோக்கு 1 கொடுத்துருக்கேன், மீடியமுக்கு 2 கொடுத்துருக்கேன், பேர்லி மோர் தென் மீடியமுக்கு ஒரு 3 கொடுத்துருக்கேன், ஹைக்கு 4 கொடுத்துட்டேன். சரியா? இப்போ இதை நான் ரன் பண்ணுறேன். இப்போ இதை ரன் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக நம்மளோட கோட் எப்படி இருக்குங்கிறத இங்கே நம்ம பார்த்துக்கலாம். இதில் டேட்டா ஃப்ரேமை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ என்னோட இது லோ மீடியம் ஹை பேர்லி மோர் தென் மீடியம் இருக்குது. அது எல்லாத்துக்கும் நான் என்ன வேல்யூஸ் இங்கே நான் மாற்றிட்டேன்னா லோன் இருக்கிற இடத்துல எல்லாத்துக்கும் 1 கொடுத்துட்டேன். ஓகே, நடந்துருச்சு. அதே மாதிரி மீடியம் இருக்கிற இடத்துல 2 கொடுத்துட்டேன், ஹைக்கு 4, பேர்லி மோர் தென் மீடியம் 3. இங்கே ஏதாவது உங்களுக்கு இடிக்கிற மாதிரி ஏதாவது தெரியுதா? ஆமாம், என்ன இடிக்குதுன்னா இங்கே லோக்கும் மீடியமுக்கும் ஒரு 1 யூனிட் டிஸ்டன்ஸ் நம்ம வச்சுக்கிட்டோம். ஒரு நம்பர் பெருசுங்கிறதுக்கு லோக்கு 1 நம்ம வச்சுக்கிட்டோம், மீடியமுக்கு 2ன்னு வச்சுட்டோம். இப்போது பேர்லி மோர் தென் மீடியமுக்கு இன்னொரு நம்பரை கூட்டிட்டோம். ஸோ பேர்லி மோர் தென் மீடியமுக்கு என்ன அர்த்தம்? மீடியமை விட கொஞ்சம் நல்லா இருக்குன்னு தானே அர்த்தம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தானே நம்பரிங் நம்ம கொடுக்குறோம். ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா அதுக்கே ஒரு நம்பர் ஜாஸ்தியாக அதுக்கு 3வது நம்பர்னு வேல்யூ நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இது மாதிரி விஷயங்கள் தான் நம்ம இந்த ஆர்டினல் கேட்டகரிக்கல் டேட்டாவை பண்ணும்போது நம்ம தப்பு பண்ணக்கூடாது. ரீசன் என்னென்னா நம்மளோட ஸ்டேட்மெண்ட்லேயே வித்தியாசமாக மாறும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நியூமெரிக்கல் வேல்யூஸை எப்படி மேப் பண்ணுறதுங்கிறத நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ மேலே பண்ண தப்பை நான் கீழே நான் பண்ணலை. ஸோ லோக்கு 1ன்னோ, மீடியமுக்கு 2 கொடுத்துருக்கேன், பேர்லி மோர் தென் மீடியமுக்கு 2.1 கொடுத்துருக்கேன், ஹைக்கு 3 கொடுத்துட்டேன். ஸோ மீடியமுக்கும் பேர்லி மோர் தென்னுக்கும் வெறும் 0.1 டிஃப்ரென்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் மேப் பண்ணுறேன். ஸோ இப்போ என்னோடய பேர்லி மோர் தென் மீடியமில் 2.1 வந்துருச்சு. ஸோ ஏன் இங்கே பண்ணேங்கிறத தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். வெறுமனா நம்பர் கொடுக்காம அதில் உள்ள கான்டெக்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட நம்மளோட டெக்ஸ்ட் என்னது இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நியூமெரிக்கல் நம்பர்ஸ் கொடுக்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மேப் பண்ணி அதை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சரியா? இப்போ ஃபஸ்ட்டு நான் இப்போது எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன்.
உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா இந்த இடத்துல ஒரு நோட் நான் சொல்ல நினச்சிக்கிறேன். ஒரு லைக்கட் ஸ்கேல் அப்படின்னு ஒரு ஸ்கேல் சொல்லுவாங்க. அந்த ஸ்கேல் என்ன பண்ணோன்னா, நம்ம ஏதாவது ஒரு ஈவெண்ட்டோ இல்லை ஏதாவது அட்டென்ட் பண்ணக்கப்புறம் இல்லைனா வந்து இந்த கண்டென்ட் நல்லா இருக்கா அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து ஒரு கொஷின்ஸாக இருக்கும், செட் ஆஃப் கொஷின்ஸ் அப்படின்னு. என்னென்ன கொஷின்ஸ்னால், நான் ஸ்ட்ராங்லி அக்ரி பண்ணுறேன், அக்ரி, நியூட்ரல், டிஸ்அக்ரி, ஸ்ட்ராங்லி டிஸ்அக்ரி அப்படிங்கிற இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கிராஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா ஸ்ட்ராங்லி அக்ரினா எந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுக்கணும், அக்ரினா அதுக்கு எந்த மாதிரி நம்பர் கொடுக்கணும், நியூட்ரல்னால் என்ன மாதிரி நம்பர் கொடுக்கணும், டிஸ்அக்ரினா என்ன மாதிரி நம்பர் கொடுக்கணும், ஸ்ட்ராங்லி டிஸ்அக்ரினா என்ன மாதிரி நம்பர் கொடுக்கணுங்கிறத நீங்கள் நல்லா க்ளோஸாக வாட்ச் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்பரிங் கொடுக்கணும். ஏன்னா இந்த கேஸில் நம்ம பண்ண மாதிரி தப்பை வந்து நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அக்யூரஸியை மாறாததுக்கப்புறம் இருக்கட்டும், நீங்கள் ஒரு இம்ப்ராப்பரான டேட்டாவை எடுத்து ஒர்க் அவுட் பண்ண மாதிரி ஆயிடும். ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக வந்து அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் டேக் கேர் பண்ணி. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு எப்படி வந்து டிக்ஷனரியோட என்கோடிங் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம நார்மலாக டிக்ஷனரிஸ்னால் என்னென்னு எல்லாருக்கும் ஆப்வியஸ்லி தெரிஞ்சிருக்கும். பைத்தானில் வந்து அது ஒன் ஆஃப் த டேட்டா ஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டு. அந்த டேட்டா ஸ்ட்ரக்சரை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஃபீச்சர் மேட்ரிக்ஸாக மாற்ற போகிறோம். ஃபீச்சர் மேட்ரிக்ஸ்னால் ஒரு டாய் டேட்டா செட் மாதிரி ஒரு குட்டி டேட்டா செட்டாக நம்ம மாற்ற போகிறோம். அது எப்படி மாற்ற முடியும்னா, டிக் வெக்டரைசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷனில். அதை நம்ம இம்போர்ட் பண்ணிட்டோன்னா நம்மளோட டிக்ஷனரியை நம்ம டிக் வெக்டரைசர் மூலமாக வந்து அதை மாற்றிடலாம். இதில் என்னடா ஸ்பார்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. அதை நான் ஏன் ஃபால்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸ்பார்ஸ் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்ரிக்ஸ்லாம் இனிமேல் நம்ம பார்ப்போம். அந்த ஸ்பார்ஸ் மேட்ரிக்ஸை ட்ரூ பண்ணியிருந்தோன்னா அது என்ன பண்ணணும்னா, நம்ம கண்டுபிடிக்கிறோம் பார்த்துருக்கீங்களா இந்த மாதிரி மேட்ரிக்ஸு. இந்த மாதிரி மேட்ரிக்ஸில் நம்ம 0 பார்க்குறோம்ல, இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0, அந்த மாதிரி ஜீரோஸ் எதுவுமே இருக்காது. வெறுமனே நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கும். 1 2 அது மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஜீரோஸ் வந்து உங்களால் பார்க்க முடியாது. அதுக்கு தான் வந்து அந்த ஸ்பார்ஸ் மேட்ரிக்ஸை நான் இங்கே ஃபால்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து இந்த கண்டிஷன்ஸுக்கு ஓகே. நான் இங்கே வந்து வேல்யூஸ் கம்மியாக யூஸ் பண்ணுறேன். ரீசன் ரெட்டு, ப்ளூ, எல்லோ அப்படிங்கிற 3 கலர் யூஸ் பண்ணுறேன், ஓகே. பட் நீங்கள் ஒரு மேசிவ் மேட்ரிக்ஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கண்டிஷனில் நீங்கள் ஸ்பார்ஸ் மேட்ரிக்ஸை ட்ரூ பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் வந்து உங்களோட நீங்கள் என்ன பண்ணுங்கிறத வந்து கரெக்டாக என்கவுண்டர் பண்ண முடியும். ரீசன் நம்ம நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அந்த இடத்துலனா ஸ்பார்ஸ் மேட்ரிக்ஸ் ட்ரூவில் தான் இருக்கணும். அப்போ தான் வந்து அதுவே ஒரு நம்மளோட ஒவ்வொரு டெக்ஸ்ட் டேட்டாவும் வந்து நம்ம மேட்ரிக்ஸில் வெக்டடாக மாற்றிடுவோம். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்ஸுக்கெலாம் நீங்கள் வந்து ஸ்பார்ஸோட மேட்ரிக்ஸை ட்ரூ தான் பண்ணி வைக்கணும். இப்போ வரைக்கும் என்ன ஸ்பார்க்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுட்டு நம்மளோட எக்ஸாம்பிளுக்காக நான் ஃபால்ஸ் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுலேயே வந்து ஒரு கெட் ஃபீச்சர் நேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. அது மூலமாக பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறத தெரிஞ்சிடும். இப்போது நம்மளோட கோடை ரன் பண்ணலாம். நான் கண்டுபிடிச்ச டிக் வெக்டரைசரில் எடுத்து ஃபிட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம டிக்ஷனரியை பாஸ் பண்ணியிருக்கேன். இப்போ என் ஃபீச்சர்ஸை நான் பார்த்தேன்னா அதில் எல்லாமே வந்து ரன் ஆகிருக்கணும், வித் இன்க்ளூடிங் அதில் 0ன்னு கூட இருக்கணும். இருக்குதா 0? இப்போ அதை நான் ட்ரூ பண்ணேன்னா அந்த இடத்துல அது 0 வராது. அவ்வளோதான் வித்தியாசம். இப்போது என்னோடய ஃபீச்சர் நேம்ஸ் எல்லாம் நான் பார்க்கணுன்னா டாட் கெட் ஃபீச்சர் நேம்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை ரன் பண்ணிட்டா என் ஃபீச்சர் நேம்ஸ் எல்லாம் என்னங்கிறத பார்க்கலாம். இங்கே ப்ளூ, ரெட், எல்லோ இது எல்லாத்துக்கும் தான் இந்த மாதிரி நான் வந்து டிக் வெக்டரைசர் மூலமாக டிக்ஷனரியை ஃபீச்சர் மேட்ரிக்ஸை நான் மாற்றிருக்கேன். ஸோ இங்கே வந்து நான் வெறுமனே அரேல ரன் பண்ணியிருக்கேன். இதை நான் பேண்டாஸில் ரன் பண்ணி ஒரு ப்ராப்பர் வியூக்காக உங்களுக்கு நான் இப்படி காண்டி காட்டுறேன். இப்போ அந்த நம்பர்ஸ் தெரியுதா? இது மாதிரி தான் இருக்கும். ரெட்டுக்கு 4, எல்லோக்கு 2 இந்த மாதிரி நம்பர்ஸ் நீங்களே இருக்கும். இது இன்னொரு எக்ஸாம்பிள். நான் மேலே பார்த்ததில் நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா, இதை எடுத்ததே இதுவே தனித்தனியாக ஒவ்வொரு டிக்ஷனரியாக நான் போட்டிருக்கேன். ப்ளூ தனியாக, டாக் 2, டாக் 3, டாக் 3 எடுத்துகிட்டு இது எல்லாத்துலேயும் ஒரு லிஸ்ட்டில் நான் போட்டிருக்கேன். போட்டுட்டு நான் அதை என்ன பண்ணிட்டேன்னா டிக் வெக்டரைசரில் ஃபிட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த டாக்குமெண்ட் கவுண்ட்ஸை மட்டும் நான் ரன் பண்ணிட்டேன். இப்போ ரன் பண்ணிட்டா என்ன ஆகும்னா, நான் இங்கே பார்த்த இந்த ரெட் அண்ட் ப்ளூ இந்த 4 டாக்குமெண்ட்டு லிஸ்ட்டில் இருக்கும். அதை வந்து நான் இப்போ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறேன். பண்ணால் அது நம்மளுக்கு இது மாதிரி மாறிடுச்சு. இது வித்தியாசமாக ஒரு 4 டாக்குமெண்ட்ஸை எடுத்து பண்ணுற மாதிரி உங்களுக்கு அந்த வேர்ட்ஸ்க்காக நான் மாற்றிருக்கேன். சரிங்களா? இப்போ இது வந்து ஒரு டாக்குமெண்ட்டோட வேர்ட் கவுண்ட் 1, இது 2 3 இந்த 4 டாக்குமெண்ட்டை நான் லிஸ்ட்டில் போட்டு அந்த லிஸ்ட்டை வந்து எப்படி ஃபீச்சர் மேட்ரிக்ஸாக மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சும்மா காமிச்சிருக்கேன். இப்போது நான் ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளோட யூஸ் கேஸஸ்க்கு ரெட்டு, எல்லோ, ப்ளூ அப்படிங்கிறத நீ யூஸ் பண்ணியிருக்க மியூனி ஃபீச்சர் ஓகே. இப்போது நம்ம பண்ண ஒரு விஷயம் இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 1 டாக்குமெண்ட்டே ஒரு லைப்ரரி புக் அளவுக்கு ஒரு டேட்டாஸை வந்து பெருசாக இருக்குமா.
ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணும் போது அந்த இடத்துல நீங்கள் வந்து ஸ்பார்ஸ் மேட்ரிக்ஸை ட்ரூ பண்ணி தான் ஆகணும். அதை நீங்கள் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து அந்த டென்ஸான மேட்ரிக்ஸை வந்து ஃபார்ம் பண்ணாமல் ரொம்ப கன்ஜஸ்டடாக வச்சு உங்களை ப்ராசஸ் பண்ண முடியும். நீங்கள் அதை பண்ணாமல் ஃபால்ஸ் பண்ணி வச்சின்னு வச்சுக்கோங்களேன், அங்கங்கே 0 0 0ன்னு சொல்லிட்டு மேட்ரிக்ஸே ரொம்ப பெருசாகிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுங்கள் இன்கேஸ் ஆஃப் வெரி லார்ஜுக்கு நீங்கள் போகும்போது அப்படிங்கிறத கீழே ஒரு நோட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் வந்து எப்படி வந்து என்கோடிங் பண்ணுறது ஆர்டினல் டேட்டாவில் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கிட்டோம். அப்புறம் நான் அதில் ஒரு குட்டி தப்பு பண்ணக்கூடாது எப்படின்னா, நம்ம தெளிவாக நம்ம கண்டெக்ஸ்ட்டை படித்து ஒவ்வொன்றும் என்ன கொடுத்துருக்காங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்பரிங் கொடுக்கணும். நம்ம மட்டும் வரிசையாக நம்பர் கொடுத்துடக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து டிக்ஷனரிஸ் எல்லாத்தையும் எப்படி ஒரு ஃபீச்சர் மேட்ரிக்ஸாக மாற்றுறதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். லாஸ்ட்டாக அந்த ஸ்பார்ஸ் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அந்த ஸ்பார்ஸை எப்போ ஃபால்ஸ் பண்ணும் எப்போ ட்ரூ பண்ணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோவில் நம்ம வந்து இந்த பார்த்த 3 கண்டென்ட்டில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம எப்படி வந்து மிஸ்ஸிங் கிளாஸஸ் எல்லாம் வந்து கண்டுபிடிச்சி அதில் ஒரு வேல்யூஸை போடுறது. இம்ப்யூட்டிங்னா நம்ம புதுசாக கண்டுபிடிக்கிறது. எங்கேயாவது எல்லாம் மிஸ்ஸிங் வேல்யூஸ் எல்லாம் மிஸ்ஸிங் கிளாஸஸ் இருந்துச்சுன்னா, கிளாஸஸ்னால் வேறு ஒன்றும் கிடையாது. இந்த கேட்டகரிக்கல் டேட்டாஸ் வந்து எங்கேயாவது மிஸ் ஆச்சுன்னா அந்த இடத்துக்கு எப்படி நம்ம வந்து வேல்யூஸை இம்ப்யூட் பண்ணி போடுறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து வீடியோவாக பார்த்துட்டீங்க, அதை ரியல் டைமாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் தான் நான் எப்பயும் உங்கள் எல்லாத்துக்கும் கொடுக்குற சஜஷன்ஸ். அதை என்ன பண்ணணுன்னா, நீங்கள் என்னோடய கிட்டப் ப்ரொஃபைலை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அது என் கிட்டப் ப்ரொஃபைல்குள்ளே கூட்டிகிட்டு போகும். நீங்கள் என்ன லெக்சர் சீரிஸ் ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அது லெக்சர் சீரிஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு சைடில் டவுன்லோடுங்கிற ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு, நான் வந்து ஜூபிட்டரில் தான் என் ஃப்ரேம் ஒர்க்கில் தான் நான் எல்லா லெக்சர் சீரிஸும் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பேன். நீங்கள் அந்த லெக்சர் சீரிஸ்க்கு அந்த வீடியோஸ்குள்ளே போயிட்டு ஜூபிட்டர் இன்ஸ்டாலேஷன் கைடுன்னு சொல்லிவிட்டு என்னோடய சேனல்லே ஒரு வீடியோ இருக்கும். அதில் போய் நீங்கள் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத கற்றுக்கிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க உங்கள் லேப்டாப்பில். ஸோ அதனால் நான் கொடுக்குற நோட்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ஒவ்வொரு லெக்சர் சீரிஸும் நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். எப்பயுமே ஒரு விஷயத்த நீங்கள் ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் கொஞ்சம் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். வெறுமான வீடியோவாக பார்த்துட்டு போகும். உங்கள் எல்லாருக்கும் இந்த கண்டென்ட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள். அப்புறம் முக்கியமான விஷயம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மிஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ், அதுக்கப்புறம் நிறைய சாஃப்ட்வேர் ரிலேட்டடான விஷயங்கள் இதெல்லாம் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றாங்க. பட் அவங்களுக்கு இங்கிலீஷில் கற்றுக்க முடியாது, தமிழில் தான் கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரியர் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா நம்ம சேனலை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உண்மையிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், முக்கியமான விஷயம், கீழே இருக்க அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற கண்டென்ட் உங்ககிட்ட வரும். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பாய்.